ஹாய்ங்க. நாங்க ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சது. சரி சும்மா அப்படியே கடைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பக்கத்திலேயே வந்து நமக்கு அந்த சும்மா ஸ்நாக்ஸு அந்த மாரி கடையெல்லாம் வச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. சரி போய் அங்க வந்து பிரியாணி ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சரி பிரியாணி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, பஜ்ஜி, போண்டா ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. சரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம். சும்மா சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரியாணி ஒண்ணு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நைட்டு 9 மணி நாங்க சர்ச் போயிட்டு அப்படியே போயிட்டு சாப்பிட்டு போலான்னு அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் பண்ண வேலையில அத சாப்பிடவே முடியாம போயிடுச்சு. நெறைய வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. நெறைய பேர் அந்த கடை வந்து ரெஃபர் பண்ணாங்க. இது வந்து பிரியாணிக்கு நல்லா ஃபேமஸ் இந்த கடை அப்படின்னு. நெறைய மெனூஸு, ஐட்டம்ஸ் நெறைய இருந்தது. நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அந்த ரேஞ்சில இருந்தது. கடைசியில நாங்க என்ன ஆர்டர் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு 2 பஜ்ஜி, போண்டா போதும்ன்னு சொன்னேன். என் வீட்டுக்காரர் பாருங்க எத்தன போண்டா, எத்தன பஜ்ஜி இத வந்து நைட் 9 மணிக்கு மேல யாருனா சாப்பிட்டுட்டு சோறு சாப்பிட முடியுமா? அவங்க பிளேட் அந்த மாதிரி நம்ம 1, 2 நம்ம ஊர்ல வாங்குற மாரி வாங்க முடியாது. சும்மா ஒரு பிளேட் கணக்குல தான் குடுப்பாங்க. ஸோ பிளேட் கணக்குல இவ்வளோ குடுத்துட்டாங்க வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சமோசா, பக்கோடா அது எல்லாமே இருந்தது. அங்க சட்னி, சாஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி நாங்க சாப்பிட்டோம். அன்னைக்கு சரி வேற வழி இல்ல அத சாப்பிட்டு தான் ஆகணும். பட் ரொம்ப சாப்பிட முடியல. கொஞ்சமா சாப்பிட்டுட்டு மீதிய வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு ஐட்டம்ஸ் எல்லாம். என் பையன் அப்ப சும்மா ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்றான்னு பாருங்களேன். ஏஜென்ட் ஃபேன்சி பீப்புள் எப்படி சாப்பிடுவாங்க காமி? சீக்கிரம் காமி. ஐம் டேக்கிங் வீடியோ. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அப்படி சாப்பிட்டு அப்படி தண்ணி குடிச்சுவாங்க. தண்ணி எப்படி குடிப்பாங்க? லைட்டா தண்ணி குடிச்சிட்டு இவங்க தான் ஃபேன்சி பீப்புள் சாப்பிடுவாங்களா? இது எங்கேயிருந்து பார்த்த? ஃபேன்சி பீப்புள் சாப்பிட்றத நீ எங்கேயிருந்து பார்த்த? I'm not did that. I'm not. It's still there, but it sticks on you. Oh, this is so dry. What? What? இந்த மாதிரி ஃபேன்சி பீப்புள் எங்கே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிலாம் அழகாக சொல்லிகிட்டு இருந்தான். அவன் இந்த வேர்ட்ஸ்லாம் எங்கே தான் கற்றுக்கிறான்னு தெரில. ஃபேன்சி பீப்புள், ஃபேன்சி ட்ரெஸ்ஸு அதெல்லாம். ஆனால் அவன் சொல்கிறத கேட்டுட்டு எங்களுக்கு காமெடியாக இருக்கும். எப்படி சாப்பிட்டு எப்படி தண்ணி குடிப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். அதே மாதிரி அப்புறம் கேக்கு பார்த்துட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு கேக்கு ஒன்று வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே கெட் இருந்தது. கேக்காக வேணும் ஒரு ஃபலூடா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பினோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.